வேலையை ரொம்ப சப்பையா முடிஞ்சிருச்சு இந்த டெஸ்ட் மேட்ச். ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. ஆனா ஆமாங்க, வெஸ்ட் இண்டீஸை ஒரே செஷன்லயே ஆல் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க ஆஸ்திரேலியா. இத்தனைக்கும் ஆஸ்திரேலியாவுக்காக ஸ்டீவ் ஸ்மித்தும் மார்னஸ் லாபிஷனும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடவே இல்லை. 92 for 4 ஸ்கோர்ல இருந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. டிராவிஸ் ஹெட், போ வெப்ஸ்டர் அண்ட் அலெக்ஸ் கேரி 3 பேரும் 50க்கு மேல அடிச்சு ஆஸ்திரேலியாவை 310க்கு கொண்டு போறாங்க. 301 டார்கெட்டை செட் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. டே 3 ஃபைனல் செஷன்ல போலிங் போட வந்த ஆஸ்திரேலியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் ஆகிறது மியர் ஃபார்மாலிட்டியா மாறிடுச்சு. ஜாஷ் ஹேசல்வுட் சூப்பரா டைட்டா ஒரு லைனை மெயின்டைன் பண்ணி ஒரு 5 விக்கெட் ஹால் எடுக்கிறாரு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கான ஆறுதல் பரிசு என்னன்னா, எப்பயுமே ஆஸ்திரேலியானா நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற ஷமார் ஜோசப் 9 விக்கெட் எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சூப்பர் 5 எடுத்து அண்ட் பேட்டிங்லயும் 44 ரன் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஆனா அவர் மட்டும் தான் இங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்றது தான் பிரச்சனையே. வேற யாருமே பேட்டிங்ல கையே கொடுக்கல. செகண்ட் டெஸ்டாவது வெஸ்ட் இண்டீஸால ஒரு சீரியஸ் காம்படிஷன் கொடுக்க முடியுமா, இல்ல ஆஸ்திரேலியா ரொம்ப ஈஸியா இந்த சீரீஸை ரேப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களான்னு பார்ப்போம்.